வேடச்சந்தூர் அருகே மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கடவுளாக பாவித்து மாலை அணிந்து விரதமிருந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு யாத்திரையாக செல்லும் தொண்டர்களுடைய வீடியோ தான் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பகுதிகளை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் 11 பேர் நேற்றைய தினம் குண்டாம்பட்டியில் விஜயகாந்த் அவருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்து மாலையும் அணிந்து கொண்டனர். எரியோடு தேமுதிக பேரூர் கழக செயலாளர் சங்கர் குருசாமி முன்னின்று தொண்டர்களுக்கு மாலையும் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து 5 நாட்கள் விரதம் இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று பூக்கலசங்களுடன் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு யாத்திரையாக சென்று வழிபாடும் நடத்த இருக்காங்க. இது குறித்து தொண்டர்கள் பேசும்பொழுது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கடவுளாக பாவித்து அவருக்காக மாலை அணிந்து 5 நாட்கள் விரதம் இருக்கும் அப்படின்னும் கேப்டனை வழிபாடு செய்ய தர்ம தேவனை போற்றி போற்றி என்ற தாரக மந்திரத்தை உருவாக்கி உள்ளோம் அப்படின்னும் மேலும் 10 பேர் மாலை அணிய இருக்காங்க. அதன் பின்னர் வருகின்ற சனிக்கிழமை பூ கலசங்களுடன் அனைவரும் சென்னைக்கு யாத்திரை சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் வழிபாடு நடத்த இருக்கோம் அப்படின்னும் மேலும் வருகின்ற காலங்களில் ஆண்டுதோறும் இதே போன்று மாலை அணிந்து விரதம் இருந்து நினைவிடத்திற்கு சென்று வழிபாடு நடக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. இதில் தேமுதிக எரியோடு பேரூர் தேமுதிக துணை செயலாளர் ராசு, நாகேக்கோட்டை ஊராட்சி செயலாளர் சவுடமுத்து மற்றும் பலரும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டாங்க. அதாவது இந்த ஒரு நிகழ்வு மக்களுக்கு மத்தியில் பெருமளவு ஆச்சரியமாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க.